ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஹெச்கே மொமைஸ் லைஃப் ஸ்டைல் வ்ளாக்ஸ். நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது ஒரு ரேண்டமான வ்ளாக் தான். இதில் கொஞ்சம் ஹேர் கட் டிப்ஸும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் வந்து எடுத்து வச்சுருந்தேன். பட் அப்லோட் பண்ணுற டைம் இல்லாதனால அப்படியே வந்து போயிடுச்சு. ஸோ அந்த வீடியோஸ்லாம் ஒன் பை ஒன்னாக கொடுத்துறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இதுவும் வந்து ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து எடுத்த வ்ளாக் தான். ஸோ அன்றைக்கி வந்து மொட்டை மாடியில் கொஞ்சம் செடி வச்சுருந்தேன். கீழேயும் கொஞ்சம் செடி இருக்குது, மொட்டை மாடியிலையும் கொஞ்சம் செடி இருக்குது. ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடிலாம் கொஞ்சம் வெயில் வந்து கம்மியாக தான் இருந்தது. அதனால மொட்டை மாடியில் கொஞ்சம் செடி வச்சுருந்தேன். ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் வந்து ஃபுல்லாத்தையும் வந்து கீழே இறக்கி வச்சுட்டு போயிருந்தேன். செடியில் கொஞ்சம் பச்சை மிளகா வளர்ந்துருந்தது. கொஞ்சம் சின்னதாக இருக்கும்போதே பாப்பா கண்ணிலேருந்து மறைச்சி வச்சுருந்தேன். ஏன்னா கொஞ்சம் குட்டியாக இருக்கும்போதே அவள் பார்த்துட்டா அப்படின்னா அப்படியே வந்து பறிச்சுட்டு வந்துடுவாள். அதனால் அவகிட்டே இருந்து கொஞ்சம் காப்பாற்றி வச்சு இந்த அளவுக்கு வந்து வளர்த்து வச்சுருந்தேன். லாஸ்ட்டாக வந்து பறிக்கிற கண்டிஷன் வரும்போது குழந்தைங்க கிட்ட காமிச்சேன். அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஆக்சுவலாக இந்த மாதிரி காமிச்சு தான் வந்து சின்னதாக இருக்கும்போதே பறிச்சுட்டு வந்து அம்மா பறிச்சிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வக்குள்ளராக கொண்டு வந்து காமிப்பா. இந்த குட்டியாக இருக்கும்போது தக்காளி, நெக்ஸ்ட்டு வந்து பாகற்காய், இந்த மாதிரி எல்லாமே பச்சை மிளகாவும் அப்படி தான் வளரவே விட மாட்டாள். ஸோ அதை மறைச்சி வச்சுருந்து எப்படியோ வந்து இந்த அளவுக்கு வந்து வளர்த்தாச்சு. வெயிலும் ரொம்ப அதிகம் இருக்கிறனால மொட்டை மாடியில் வந்து அந்தளவுக்கு விளையாடுறது கிடையாது. ஈவினிங் தான் போவோம். ஈவினிங் நானும் கூடவே போகிறனால கொஞ்சம் காப்பாற்றி வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி பசங்களும் பார்த்துருந்தாங்க. ரொம்ப ஹாப்பி அவங்க. புதுசாக வந்து பச்சை மிளகாய் இவ்வளோ பெருசாக வளர்ந்தது வந்து பார்க்குறாங்க ஃபஸ்ட் டைமு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் சங்குப்பூவும் பறிச்சிருந்தேன். ஸோ அதையும் வச்சு ஒரு சூப்பரான சங்குப்பூ டீ, அதாவது வேறு எதுவும் இல்லை, கொஞ்சமாக கொதிக்க வச்சு நான் பாப்பா எல்லாம் குடிச்சுப்போம். லெமனும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இன்றைக்கி லெமன் இல்லாதனால சும்மா கொதிக்க வச்சு குடிச்சிக்கிட்டேன். ஒரு 10 பூ போட்டால் தான் இந்த கலரே வரும். ஸோ நான் ஏற்கனவே வந்து பறித்து வச்சுருந்தேன், அதை வந்து போட்டுட்டேன் நான். நெக்ஸ்ட்டு வந்து வேம்பாலப்பட்ட ஹேர் ஆயில் வந்து அடிக்கடி எடுத்துப்பேன். ஸோ வெயிலில் இருக்கும்போது வந்து இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு கொஞ்சம் வெயிலில் ஒரு 2 டேஸ் வந்து வெயிலில் வச்சா போதும், நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி கிடச்சிரும். ஸோ பாதி பாட்டிலுக்கும் கீழே வந்து கம்மியாயிடுச்சு. அதனால் கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் எண்ணெயை வந்து ஊற்றி எடுத்து வச்சுட்ருந்தேன். இது கூட நான் ஒரு ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு கண்டிப்பாக. ஸோ டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ணுறேன். பட் இது எல்லாேருக்கும் செட் ஆகுமானா இல்லை. நான் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுக்கு ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகும், நிறைய பேருக்கு வந்து செட் ஆகாது. அது மாதிரி வந்து ஆரஞ்சு பழ தோலும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சிட்டோன்னா ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்பப்போ அந்த வேலையை நான் செய்வேன். நெக்ஸ்ட்டு நெல்லிக்காய் நிறைய இருந்துச்சு. அதை வந்து ஒன் டே வந்து ஜூஸ் போட்டுட்டு மீதை கொஞ்சம் ஹேர் பேக்காக எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ அது இன்னொரு நாள் எடுத்த வ்ளாக் தான். இன்றைக்கி ஹேர் பேக்காக கொஞ்சம் பறிச்ச மருதாணி இருந்துச்சு இல்லையா, அந்த மருதாணி கொஞ்சம் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு கருஞ்சீரகம், பச்சை பயிர் எடுத்திருக்கேன். கூட வந்து ஃப்ரெஷ்ஷான மருதாணி இலைகள், நெக்ஸ்ட்டு வந்து கறிவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆம்லாவும் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. சின்ன வெங்காயம் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1 2 ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 ஹவர்ஸ் போல் வந்து சோக் பண்ணிவிடுங்க. நான் காலையிலேயே சோக் பண்ணிவிட்டேன். மதியத்துக்கு மேலே தான் வந்து குளிக்கிறதா பிளான் இருந்தது. அதனால் வந்து காலையிலேயே சோக் பண்ணி வச்சுட்டேன். சோக் பண்ணும்போது நம்ம அந்த மருதாணி இலையில் இருக்கக்கூடிய அந்த எசன்ஸு, நெக்ஸ்ட் வந்து நம்ம கரிஞ்சீரகம்லாம் போட்டிருக்கனால கலரே உங்களுக்கு நல்லா சேஞ்ச் ஆகி கிடைக்கும். ஸோ ஹேர் பேக்குக்கு அந்த தண்ணியும் சேர்த்து நீங்கள் வந்து ஹேர் பேக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி தண்ணி நிறைய இருந்துச்சு அப்படின்னா ஷாம்பூ டைலட் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் அந்த தண்ணியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் நான் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி டைலட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இந்த மாதிரி வந்து அடிக்கடி ஹேர் கேருக்காக கொஞ்சம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நமக்கே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ ஒர்க் போயிட்டுருந்தா கூட பரவாயில்ல, வீட்டில் இருக்கிற பெண்களாக இருந்தாலும் கூட நமக்கான ஒரு மீன் டைம் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக வந்து நமக்கு ஹெல்ப்பாக இருக்கும். நான் ஆரி வேலைகள்லாம் இல்லாதபோது இந்த மாதிரி வந்து எனக்கான டைம் வந்து கொஞ்சம் நான் ஸ்பெண்ட் பண்ணிப்பேன். அது மாதிரி குழந்தைங்களுக்காகவும் எந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம், எந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து பச்சை பயிறு குழம்பு தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக வந்து பறித்து வச்சா முக்கியமாக வந்து நம்ம பச்சை மிளகாவை ஆட் பண்ண போகிறோம். அதில் தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியே. ஆனால் இது அந்தளவுக்கு காரம் இல்லை. முன்னாடி வந்து ஒரு பச்சை மிளகாய் போட்டாலே அந்த குழம்புல வந்து காரம் தெரியும். பட் இன்றைக்கி அந்தளவுக்கு காரம் இல்லை. ஸோ நான் அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு குழம்பு வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஹேர் பேக்குக்காக தான் கொஞ்சம் கத்தாழை வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் நான். இப்போ வந்து நல்லா வளர்ந்துருக்கு. இப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது நல்லா வளர்ந்துருக்கு. ஸோ இது முன்னாடி எடுத்த வீடியோனால ஒரு சின்னதாக தான் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பூ இருந்தது, அதையும் வந்து பாய்ச்சி எடுத்து வச்சுட்டேன்.
நீங்கள் கத்தாழை யூஸ் பண்ணும்போது ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி கட் பண்ணிவிடுங்க. ஏன்னா எல்லோ ஜெல் வந்து அதில் இருக்கும். ஸோ அதை வந்து ஹேருக்கு அப்ளை பண்ணக்கூடாது. ரொம்ப வந்து அரிக்கும் தலை. அது மாதிரி அப்ளை பண்ணாலும் நமக்கு வந்து ஹேருக்கு வந்து டேமேஜ் ஆகும். அதனால் வந்து எல்லோ ஜெல் ரிமூவ் ஆனதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த பொருட்கள் எல்லாமே ஆட் பண்ணணுமானா அப்படி கிடையாது. ஏதாவது 1 அல்லது 2 நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டாலே போதும் ஹேர் பேக்காக. நீங்கள் இப்போ பச்சை பயிறு ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுவே போதும். வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம், பச்சை பயிறு ஆட் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட்டு ஆலோவேரா ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து ஹேர் க்ரோத்துக்காகவும் ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். அது மாதிரி கருஞ்சீரகம் வந்து ஹேர் க்ரோத்துக்கு வந்து வழிவகுக்கும். அதனால் வந்து நீங்கள் எது இருக்கோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் வந்து எல்லாமே போட்டு ஒரு மிக்சிங்காக தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அன்றைக்கி வந்து என்னோடய வேலையும் ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது. ஒரு வெஜிடபிள் பிரியாணி செஞ்சுட்டு ரைத்தா தான் செஞ்சுருந்தேன். ஸோ ஹேர் பேக் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் வந்து நல்லா ஊற வச்சுருங்க இந்த வெயிலுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹேர் வாஷ் வந்து பண்ணிவிட்டு வந்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். நமக்கும் வந்து ஒரு ரிலாக்ஸ்டான டைமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கூட ஒரு மீ டைம் வந்து எடுத்துக்கோங்க. அது மாதிரி கொஞ்சம் ஹெல்த்லேயும் வந்து கொஞ்சம் கேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கு வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இது வந்து குட்டியான வீடியோ தான். அப்பப்போ எடுத்த கிளிப்பை தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு கருத்துக்களை கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.